Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, பிகினர்ஸாக இருந்து என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் எது போல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் நண்பா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து நான் டே டு டேட் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீங்க பிளாகர் வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி, அல்லது வேர்ட் பிரஸ் வெப்சைட் வச்சிருந்தாலுமே சரி, இது ஈவனா ரெண்டு வெப்சைட்டுக்குமே காமனா இருக்கும். பட் பெட்டர் சாய்ஸ் என்னன்னா வேர்ட் பிரஸ்ல பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். சரியா? தென் அதில் எனக்கு என்னுடைய வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து டே டு டேட்டில் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, தென் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்த ரீசனுக்காக வருது, எந்த யூசர் வந்தால் எவ்வளோ ஆடுகளுக்கு அதாவது எந்த யூசருக்கு எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்கணும், அந்தமாரி சொல்லிட்டு டே டு டேட் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? எனவே ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும். சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள், எனக்கு $1.57 எனக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.01 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் பார்த்தீங்கன்னா 0.91 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் டோட்டலாக திஸ் மந்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $3 வந்து இருக்குங்க. டோட்டலாக நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டோட்டலாக நமக்கு திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $3 வந்து இருக்குது. சரிங்களா? தென் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டுடே டாலர் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நமக்கு $1.57 வந்து இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி, அதாவது ஆட் ஆகி தான் காமிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதே நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து மறுபடியும் டுடே வந்துடும் இல்லையா அப்படின்னும் போது அந்த டைமுக்கு போய் பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடும், சரி திஸ் மந்தில் வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்லாம் கிடையாது. நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வச்சுக்கலாம், ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ, தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ பேஜஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நமக்கு டுடே டாலர் 1 சென்ஸ் வந்தாலும் சரி, அல்லது ஒரே நாளைக்கு $100 $1000 வந்தாலுமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி தான் காமிக்கும். சரியா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து இருக்குது. சரியா? தென் இதில் ஒரு முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா இவருக்கு வரத்தே $1 தான், இதுக்கு போய் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் நண்பா. இந்த மந்தோடைய வீடியோ நீங்கள் விட்டுருங்க, ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்கோம், தென் மந்த் எவ்வளோ எடுத்து நம்ம காமிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டே டு டேட்டில் ஒரு வீடியோ மிஸ் ஆகிருக்காது. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது ஆக்சுவலி மிஸ்டர் ஃபுல் என்னுடைய மெயின் டொமைன் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதனுடைய ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா வந்து தென் ஒரு ஃப்ரெஷ்ஷான டொமைனை பர்டிகுலராக ஒரு .in அல்லது .us UK சிங்கப்பூர் அதுமாரி ஒரு பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி டொமைனில் ஒர்க் பண்ணால், அது ஃப்ரெஷ்ஷான ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணால் எப்படி ரெவன்யூ இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதத்துடைய ரிப்போர்ட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் மெயின் டொமைன்லாம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கலாம் நீங்கள். சரியா? தென் கரெக்டாக இப்போ சொல்லப்போனால் டைம் பாருங்கள், 11:22 ஆகுது. தென் இது ஏன் நான் இந்த இடத்த சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ எல்லா வீடியோவுமே நைட் அன்டைமில் தாங்க வீடியோ எடுத்திருப்போம். சரிங்களா? ரீசன் என்னென்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பகலில் வந்து மோஸ்ட்லி வந்து பக்கு போயிட்டுருக்கும், கரெக்டான டிராஃபிக் உள்ளே வந்துருக்காது, ஆடு கிளிக் நடந்திருக்காது. இது எதுவுமே இல்லைனா ரிப்போர்ட் எதுவும் நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம நைட் வந்து அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். ஏன்னா மோஸ்ட்லி யாராவது பக் இருக்குது, இஷ்யூஸ் இருந்தாலும் ஃபிக்ஸாக, அதே சமயத்தில் நமக்கு கரெக்டான டிராஃபிக் வந்திருக்கும், ஆடுகளுக்குமே நடந்திருக்கும். உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறதுக்கு எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்துங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரிங்களா? வீடியோ எடுப்பேன், எவ்வளோதான் மிஸ்டேக்காக இருந்தாலுமே நம்ம சேனல் அப்படியே வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் 100% நம்பி என்னுடைய சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம். சரி, இப்போது டுடே டாலர் வந்ததுக்கான மெயின் ரீசன் பார்த்தாச்சு. இப்போ வரக்கூடிய ரெவன்யூவில் எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னுடைய வெப்சைட் நேம் வந்து 1c1.us. மறுபடியும் சொல்கிறேன், 1c1.us. இது வந்து ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா US, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ், அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணுற ஒரு டொமைன். சரிங்களா? பர்டிகுலராக மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து .in இந்தமாரி டொமைன் தான் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில். நாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறோம், அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அந்த கண்ட்ரி டொமைனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இந்த இடத்த பாருங்கள், 1c1.us ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன். தெரியுதுங்களா? இந்த டொமைனில் எனக்கு லாஸ்ட் 7 டேஸில் 0.91 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க, ஒன்றும் கிடையாது. இந்த லாஸ்ட் 7 டேஸில் வந்து இருக்குல்ல, இதை வந்து நான் டுடேக்கு வச்சு காட்டுற பாருங்க. டுடேக்கு வச்சு காட்டும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஏன்னா இந்த $1.57 வந்திருக்கு இதில் தானான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள்,
1C1.US பாருங்க டுடே டாலர் $1.57 கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இதை நம்ம மறுபடியும் லாஸ்ட் 7 டேஸ்க்கே வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் நீங்க நம்புவீங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ எந்த டொமைன்லேருந்து இந்த வரக்கூடிய ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னுடைய AdSense ஃபுல் ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதுதான் AdSense ஃபுல் ரிப்போர்ட். எல்லாருக்குமே இப்படி காட்டாத நண்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஜஸ் டிஃப்ரென்ஸ் வேரியபிள் ஆகும். ஏன்னா இந்த ஓல்டு AdSense அக்கௌண்ட், அது இல்லாமல் நியூ AdSense அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ரீசெண்டாக அப்டேட் மானிட்டேஷன் வாங்கி AdSense அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேற மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரிங்களா? ஓல்டு AdSense அக்கௌண்ட்டுக்கு ஒரு விதமான இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதனால யாரும் கன்ஃபியூஷன் வேண்டாம். தென் ஃபோனுக்கும் டெஸ்க்டாப்பில் பார்க்குற லேப்டாப்பில் பார்க்குறவங்களுக்கு சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே டெஸ்க்டாப் மோடு போட்டு தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இப்போது ஆட்ஸோடைய ஃபுல் AdSense ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதை தவிர AdSenseல எந்த ஒரு பேஜுமே இருக்காது, நீங்கள் என்னதான் டீப்பாக பார்த்தாலுமே. ஓகேவா? சரி, இப்போது ஃபுல்லாக AdSenseல பார்த்துறோம். இப்போ பர்டிகுலராக இதில் என்னென்ன செக்ஷன் பார்க்க போகிறோன்னா ஆட்ஸுங்க. ஆட்ஸ்னா எந்த ஆட் யூஸ் பண்ணால் நமக்கு அதிகமான ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தென் அதுக்கு முன்னாடி கண்ட்ரிஸ்லேருந்து 1 by 1 போயிடுமா? இல்லை, நம்ம AdSenseல வந்துடுவோம். இந்த பாருங்கள், இந்த இடத்த ஆட் யூனிட்ஸ்ன்னு போட்டிருக்கல. இது என்னன்னா நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நம்ம பிகினர்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அதாவது வெப்சைட் தெரிஞ்சோ தெரியாமோ மானிட்டேஷனுக்கு அனுப்புறீங்க. அப்போது போது கண்டிப்பாக சொல்கிறேன், மானிட்டேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணு அப்படின்ற மாரி சம் ஆப்ஷன் AdSenseல கேட்கும். நீங்களும் தெரிஞ்சோ தெரியாமல் எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணாதான் சைடு உள்ளே இருக்கா, HTML கோட் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு சைடு இருக்கா வெரிஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மானிட்டேஷனுக்கே அனுப்ப முடியும். சரிங்களா? அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்தையே ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணி மானிட்டேஷன் ஆயிடுச்சா நம்ம வெப்சைட்ல ஆட்ஸ் காட்டும். சரிங்களா? ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோ ஆட்ஸ் மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஆட்டோ ஆட்ஸ் நீங்கள் வச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வராங்க, இல்லை ஒரு 2 கிளிக்கு 10 கிளிக்கு நடக்குதுன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக $1 $2 $2 கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பர்டிகுலராக நமக்கு எந்த ஆட்ஸ்க்கு இவ்வளோ ரெவன்யூ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாத இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம அதுவே மேனுவலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பர்டிகுலராக நம்ம ஒவ்வொரு ஆட்ஸுக்கும் நமக்கு எவ்வளோ சிபிசி கிடைக்குது, எவ்வளோ பேஜஸ் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, தென் அதனுடைய ஆடோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அந்த விதத்தில் எனக்கு பாருங்கள், 300x250 இது ஸ்கொயர் ஆடு ஐசிபிசி ஆடுன்னு எக்ஸாம்பிள் வித் ஹைட்டு தான் நான் 300x250 போட்டிருக்கேன். ஓகேங்களா? மேனுவல் ஆடு நான் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி ஆடுமே மேனுவல் ஆடு தான் யூஸ் பண்ணுவேன், ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? தென் இப்போது மேனுவல் ஆடுக்கு மட்டும் எனக்கு லாஸ்ட் 7 டேஸில் 0.04 சென்ஸ் கிடச்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் அதனால் ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு அப்படி வச்சிருக்கேன். ஓகேங்களா? தென் அதுக்கு 0.1 சென்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ ஓகேவா? தென் அது போக கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸில் எந்தெந்த கண்ட்ரியில் லாஸ்ட் 7 டேஸில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா யூஎஸ், தென் இந்தியா, வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மேலே இருக்கிற கண்ட்ரியில் அதாவது அந்த ஒரு கண்ட்ரியில் மட்டும் 0.59 சென்ஸ், தென் 21 சென்ஸ், தென் 0.10 சென்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வேரியபிள் ஆகுது. ஓகேவா? தென் அது போக இதுவும் சேம் அதே தான். லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த டிவைஸ்லேருந்து எனக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றது இதில் பார்க்கலாம். டெஸ்க்டாப்லேருந்து 0.89 சென்ஸ் கிடச்சிருக்கு. தென் மொபைல் டிரைவ்லேருந்து 0.1 சென்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இதுவும் சேம் அதே தான். ஆடியோ சைஸ் கிராஃப் டீட்டெயில் தான். பேஜ் சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் இது நம்ம ஈஸியாக அதில் கால்குலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன, அப்படியே மேலே போய் பார்த்தாச்சுன்னா சைடு இருக்குது. இது எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ வந்திருக்கு. தென் இதுதான் ஆக்சுவலி இப்போ எல்லாமே நம்ம AdSenseல பார்த்துட்டு நம்ம இன்க்ளூடு, ஏன்னா இதை தவிர வேறு எதுவும் நம்ம காட்டுறது கிடையாது. சரி, இப்போ நமக்கு இதில் தேவையில்லாத இப்போ நம்ம அடுத்ததான் இந்த டுடே டாலர் $1.25 எவ்வளோ வந்தது இல்லையா, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேலே போய் பார்த்துருவோம். இந்த இடத்த பாருங்கள், டுடே $1.57 வந்துருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், யூசர் நம்ம என்னுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 313 யூசர் வந்திருக்காங்க. அந்த 313 யூசர் வந்ததால் நமக்கு இந்த $1.57 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடையவே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, எப்பவுமே கூகுள் AdSenseல நமக்கு பேஜ் யூஸ்க்கோ தென் இம்ப்ரெஷனுக்கோ கொடுக்க மாட்டாங்க இந்த டாலர்ஸ். அப்போ எதுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா, கூகுள் AdSenseல நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கோம்னா கண்டிப்பாக ஆட்டோ ஆட்ஸ் அப்படி எனபிள் பண்ணி வச்சிருப்போம். அப்படிலாம் மேனுவல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணல. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ரெவன்யூன்றது பேக்ரவுண்டில் நல்லா ஜென்ரேட் ஆகுமே தவிர, பேருக்குன்னு இந்த ஆட்வர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல ரெவன்யூன்றது உங்களுக்கு கிடைக்காது. அந்த போல் என்னோட வெப்சைட்டுக்கு 313 யூசர் வந்திருக்காங்க. அதில் 8 ஆடு கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா? 8 ஆடு கிளிக் நடந்ததால் $1.57 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே அமௌண்ட் வேரியபிள் ஆகும். இதில் யாரும் கன்ஃபியூஷன் ஆட வேண்டாம். தென் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, பட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா
இப்போ என்னோட வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு $5 வந்து கிடைக்கும் சாலிடாக. அதாவது இந்த பேஜ் ஆர்பின்னு சொல்கிறேன். பேஜ் ஆர்பின்னா என்னன்னா இந்த காஸ்ட் பர் கிளிக்கு டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணார்னா எனக்கு $5 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுதான். தென் கீழே பாருங்கள் சிபிசி 0.20 சென்ஸ். ஆக்சுவலி இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆட் கிளிக்னால தான் எனக்கு 0.20 சென்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சிபிசி எதை பொறுத்த வருதுன்னா நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டுங்க, ஆர்டிக்கல். நீங்கள் போடக்கூடிய ஆர்டிக்கல் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட் இதனோட சிபிசி வந்து மினிமம் $350 $1000 வரைக்கும் இருக்கும். அதுவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ஸு தென் ஏதோ ஒரு கேட்டகரியில் சுத்தமாக காம்படிஷன் இல்லாத ஒரு லோ சிபிசியில் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க, சிபிசியுமே இருக்காது. அப்போ அது போல் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இதில் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கீவேர்ட் ரிசர்ச்ன்றது ஒரு டூல்ஸ் இருக்குங்க. அது ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, ப்ரீமியம் இருக்குது. தென் என்னோட சஜஷன் என்னென்னா பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃப்ரீ டூலே யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட காசு பிரச்சனை இல்லைன்னா ப்ரீமியம் டூல் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் கீவேர்ட் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. கீவேர்ட்ஸ் பர்டிகுலராக என் வெப்சைட்டுக்கு இந்த கரண்ட் இந்த டைம் பாருங்கள் 11:30 இந்த டைமுக்கு 0.20 சென்ஸ் தான் என்னுடைய வெப்சைட் வந்து கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா? பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து 318 இம்ப்ரெஷன் வந்துருக்கு. சிடிஆர் வந்து 2.56% வந்துருக்கு. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷன் மூலிமா என்ன யூசேஜ்னா நம்ம வெப்சைட்டை ரெஃபர் ஆகும், தென் ரேங்கிங் பொசிஷன் கொண்டு வரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது மூலிமா நமக்கு 1 சென்ஸ் 1/2 சென்ஸ் கூட கிடைக்காது. தென் இம்ப்ரெஷன் ஏன் வருதுன்னா 313 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 318 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி வேரியபிள் ஆகும். சரியா? தென் கீழே பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 2.56% வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்குது. சம்டைம் 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்ம வெப்சைட்டுக்கு வந்து அடிக்கடிக்கு ஆட் லிமிட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு டைம் வரும், 2 டைம் வரும். தென் அடிக்கடிக்கு வந்துட்டு இருந்தது ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில டைமில் சஸ்பெண்டே கூட பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோடைய பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தென் இது உங்களுக்கு 10க்குள்ளே எப்படி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நானே சொல்கிறேன். தென் இது நான் சொல்கிறத விட கூகுளோட ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் என்னென்ன இருக்குன்னா 250 யூசருக்கு 2 ஆட் கிளிக் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி கூகுளோட ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. சரிங்களா? தென் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 ஆட் கிளிக் நடக்கலாம். சரிங்களா? சரி, 250 யூசர் வராங்கன்னா 2 ஆட் கிளிக் நடக்கலாம். அதுவே ஒரு 1000லேருந்து 1500 யூசர் வராங்க அப்படின்னா அப்போது 40லேருந்து 45 ஆட் கிளிக் நடக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு பேஜ் சிடிஆர் வந்து 5லேருந்து 6% தான் இருக்கும். ஓகேவா? தென் இது ஸ்டார்டிங் சொன்னால் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆட் கிளிக் அமௌண்ட் வேரியபிள் ஆகுது. இந்த இடத்த பாருங்கள். கனடாவில் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்னோட வெப்சைட்டுக்கு 45 யூசர் வந்திருக்காங்க. அதில் 5 ஆட் கிளிக் நடந்திருக்கு. 0.95 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் யூகே யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 139 யூசர் வந்திருக்காங்க. 3 ஆட் கிளிக் நடந்திருக்கு. 3 ஆட் கிளிக்கு 0.61 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவில் வந்து 32 யூசர் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட் கிளிக் நடக்கல. அதே போல் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 15 யூசர் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட் கிளிக் நடக்கல. தென் கீழே இருக்கிற அதர் கண்ட்ரிலையும் சேம் அதே தான் 13 யூசர் ஒன்லி தான் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட் கிளிக்கும் நடக்கல. சரிங்களா? தென் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சம்டைம் புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃப்ரீயாக விடுங்க. ப்ரீ வீடியோஸ்லாம் இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போய்லாம் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வீடியோலாம் நிறையவே போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். எனிவே இந்த வீடியோவே நீங்கள் ஃபஸ்ட் வந்து டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்.